கொலவி எங்க ஊர திங்கும் பிறவி இவன் தான் தாய் கிழமே தாய்க்கிழவியுடைய வேர்ல்டு உசிலம்பட்டியை சுற்றி இருக்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை முறை தான் தாய்க்கிழவியுடைய வேர்ல்டு. இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு அது அவங்க எவ்வளோ ரகடாக தெரிஞ்சாலும் அதுக்கு ஒரு சின்ன இன்னசென்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் கிட்டையுமே ஒரு ஃப்ளேவராக அப்ளை பண்ணியிருக்கோம். தாய்க்கிழவி கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறத விட ஷீஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன். ஸோ எவ்ரி டைம் ஐ டு கீப் வாட்சிங் தம். அவங்க பேசுகிறது, அவங்க லாங்குவேஜ், அவங்க பார்க்குறது, த வே தே ஸ்டாண்ட், அவங்கக்கிட்ட அது நின்ன இடத்துல எல்லா எக்ஸ்பிரஷனும் வந்துடும். அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டோன்னா ஐ திங்க் வீவ் கிராஸ்ட் அ ஹியூஜ் பிரிட்ஜ் அவங்கள போர்ட்ரே பண்ணுறதுல. நம்ம நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படம், இந்த கேரக்டர் இதுக்கு மேலே இனிமேல் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வருமானு தெரியல. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல ஃப்ரீடமாக இருந்துச்சு. இதை சேர்த்துக்கலாமா, இது வேணாமா, இது இழுக்கலாமா அப்படின்னு சொன்னால் கூட நான் பண்ணுங்கண்ணே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமல் உப்ளியான் அப்படிங்கிற கேரக்டரு எனக்கு பெரிய பேர் எடுத்து கொடுக்கும். ஆஃப்டர் மகாராஜா. தாய்க்கிழவியில் வந்து விஜயன்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். செக்கானோனி மாதிரி ஒரு ஊரில் ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டர். எனக்கு இந்த விஜயன் கேரக்டர் லைஃப்பில் மறக்க முடியாத கேரக்டர். அதே மாதிரி தாய்க்கிழவி படமும் எனக்கு எப்படி ரொம்ப ஸ்பெஷலான படம். நாங்கள் நடித்ததுலேருந்து சொல்லிட்டு இருப்போம். டே 1 சிவா எனக்கு கதை சொன்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, லைஃப்பில் இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும்ல சில கதைகள். அந்த மாதிரி இந்த படத்தை நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமிட் பண்ணேன் அந்த படம். ஐ எம் செல்வம், 3rd சன் ஆஃப் தாய்க்கிழவி. செல்வம் எப்படியாவது ஒரு வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்து மூலமாக பெரிய ஆள் ஆயிடணும், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடணும், ஒரு அம்பானி ஆயிடணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அந்த வியாபாரத்தோட அடிப்படையே அவனுக்கு தெரியாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பென்னி குக் படத்தில் உள்ள பேர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சினிமா தரம் இல்லாமல் நேரில் ஒரு படமாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதனோட பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா அப்படியே எடுத்து போட்டுப்பார். ஒரு ஊரில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே தூக்கி அப்படியே நான் உங்கள் மத்தியில் காட்டியிருப்பார். சுருளி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருந்தது. நரேட் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட்டு சொன்னது, சுருளி பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள், அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவளுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவள் ரியாக்டிவாக இருக்க மாட்டா, ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருப்பா அப்படின்றது எனக்கு சார் சொன்ன ஒரு முக்கியமான இன்புட். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அபவுட் சுருளி. தாய்க்கிழவி அவங்களோட லைஃப்பை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான அவங்களோட ஒரு ப்ரீவியஸ் வேர்ஷனாக தான் எனக்கு சுருளி தெரிஞ்சா. எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் 2 இட்லின்னு சொல்லி தான் டேரக்டர் நீ கூப்பிட்டாப்புல. என்ன அது கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு அந்த படத்தில். இப்போ நான் சாப்பிட்றதே 2 இட்லி தான் சாப்பிட்டுன்னு. கிட்டத்தட்ட என்னென்னா, ஏதாவது நீ ஊரில் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி பண்ணுற ஒருத்தன் இருப்பான்னு இல்லை. எல்லாருமே ஊரில் 10 பேரில் எவனா 3 பேராவது இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் டைரக்டர் வடிவமைச்சிருக்காரு. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக என்னுடைய அனுபவமாக நான் கருதுகிறேன். ஃபஸ்ட்டு டே 1லேருந்து சேலஞ்ச் தானே, எல்லாமே சேலஞ்ச் தான். மேக்கப்பை போட்டு இறங்கினதுலேருந்து சேலஞ்ச் தான். வாக்கிங் ஒரு சேலஞ்ச். அப்புறம் பட் சிவா எனக்கு அது நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சனால அது அப்படியே என் மைண்டில் ஐ ஹேட் கெப்ட் இட் ரன்னிங் இன் மை ஹெட். ஸோ அப்படியே சீன் அப்போ கேட்ட பிறகு அவரும் ஹீ வில் டெல் மீ ஹவு டு டூ. உசிலம்பட்டியில் ஆல்ரெடி லுக்குக்காக ரெஃபரன்ஸ் எடுத்திருந்த எல்லா பாட்டிகளையும் நேரில் போய் பார்த்து, ராதிகா மேம் நடிக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஷூட் பண்ணோம். அவங்க என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க, அது அந்த லோக்கல் ஸ்லாங்கில் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி அது ஒரு ப்ரெசன்டேஷனாக மேம்க்கு ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவாக கொடுத்தோம். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸ், அவங்களுடைய ஸ்லாங்கு, அவங்க கையை எப்படி வச்சுக்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் கம்ப்ளீட்டாக இந்த படத்தில் இருக்கிற அவங்களுடைய டோட்டல் டயலாக்ஸையும் பேச சொல்லி அந்த ஸ்லாங்கில் பேச வச்சு, அது என்ன எமோஷனில் வேணுங்கிறதெல்லாம் பேச வச்சு, ஒவ்வொரு சீனுக்கும் அந்த சீன் பேர் போட்டு ஒரு ஆடியோ நோட் மாதிரி வாங்கி ஃபோனில் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஸ்லாங் ட்ரைனிங் பண்ணாங்க, பாடி லாங்குவேஜ்க்கு ட்ரைனிங் எடுத்தாங்க. இதில் ஒரு சீன் அது ட்ரெய்லரில் கூட இருக்குது. இந்த மாதிரி நான் செத்தா யாரும் என்னை தூக்கி போடுவேன், நானாக சுடுகாட்டில் போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. நான் அந்த ஷார்ட்டை பண்ணும்போது எனக்கு இந்த ஆக்சஸில் ஐ கேன் see the director. எனக்கு சிவாவை கண்ணில் தெரியுது. ஸோ ஐ saw that he was so happy I was getting the right flow.
அந்த ஃப்ளோ வந்துடுச்சுன்னா எனக்கு இந்த ஆக்சஸில் தெரிஞ்சது, அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும்ல. ஸோ ஐ திங்க் தட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். இந்த படத்துக்கு ஒரு டீப் இன்டீரியர் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்லாங் ஒன்று பேச வேண்டியது இருந்தது. அந்த ஸ்லாங் வந்து டயலாக்ஸ்லேயே இருந்திருந்தாலும் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெருசாக சவுண்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணலை. லிப்பு மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா போதும், டப்பிங்கில் பார்த்துக்கலான்ற முடிவில் இருந்தோம். இப்போ வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற வார்த்தையை வந்துக்கிறிக்கான் அப்படின்னு சொல்லணும்னா அந்த லிப்பு இக்கான் அதை உச்சரிக்கிறது மாதிரி பாட்டில் பேச வேண்டியது இருந்தது. ஸோ பாட்லேயும் அந்த லைவ் க்ரௌட் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்களோட சேர்ந்து அந்த ஸ்லாங்கை லிப்பாக அச்சீவ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸுமே. ஒன்ஸ் டப்பிங்க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸில் நடக்க வேண்டிய ஒரு செஷன் வந்து ஒரு 2-3 டேஸ் போச்சு. எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்குமே போச்சு. ஏன்னா எல்லா வேர்ட்ஸ்லேயுமே அந்த ஸ்லாங் இருக்கும், அதோடைய ஸ்பெசிஃபிக் சவுண்டிங் இருக்கும். அதை ராதிகா மேமில் ஆரம்பித்து எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. டப்பிங்கில் வந்து என்னை வச்சு செஞ்சாங்கப்பா. ஐ திங்க் யூ ஹாவ் டு அலைன் யுவர் செல்ஃப். உங்கள் மைண்டை வந்து சிங்க் பண்ணி இந்த கேரக்டராக நம்ம வந்து அந்த இடத்துல நின்னாதான் அந்த பேச்சும் யதார்த்தமாக வரும், இல்லைன்னா நடிக்கிற மாதிரி வரும். அப்புறம் நான் ஃபுல்லாக டப் பண்ணிவிட்டு நானே அதை ஷூட் பண்ணி வீட்டுக்கு போய் அப்படியே கேட்டுக்கிட்டு, வண்டியில் போகும்போது அப்படியே கேட்டுக்கிட்டு, அதோட ஏற்றந்தாலும் அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் சிவா வந்து பெருசாக ஓகே சொல்லலை. சரி மேடம் அப்படின்னாரு. ஸோ ஐ நியூ ஹீ வாஸ் நாட் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைட் இல்லைங்கிறது எனக்கு ஒரு மாதிரி. ஐ தாட் ஏதோ ஓகே ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சாரு. நான் வீட்டுக்கு போய் ஐ ஜஸ்ட் சரத் சார் கிட்ட அது ப்ளே பண்ணேன். ஏங்க இது என்ன நினைக்கிறீங்க, இதில் உன் குரல் தானே கேட்குது அப்படின்னாரு. அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் எஸ் ஹீஸ் ரைட், என் குரல் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் ஃபோன் பண்ணேன் டைரக்டருக்கு. நாளைக்கு 7 மணிக்கு வரேன், ஃபுல்லாக படமே ரீடப் பண்ணிவிடுவோன்னு சொல்லி காலையில் 7 மணிக்கு வந்து ஐ ஜஸ்ட் லாக்ட் மை செல்ஃப் இன். நான் வெளியே வரல, அந்த ரூமை விட்டே வெளியே வரல. அதுக்குள்ளே பவுனு தாயாக உட்காந்து அடிச்சு அந்த வாய்ஸ் இதுதான் மேடம் வேணும் அப்படின்னாரு. எனக்கு பேசிக்காக வந்து மதுரைன்றதுனால அது ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஒன்றும் சரி ஓகே நம்ம மதுரை தானே அப்படி பேசிட்டோம். ஆனால் டைரக்டர் சிவா நம்மளை விடவே இல்லை. அண்ணே இல்லைண்ணே இது இந்த அந்த ஸ்லாங் ரொம்ப நுட்பமாக பிடிச்சி பேச வச்சார். ஆனால் சில படங்கள் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும் சினிமாவில். இப்போ நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்ப்போம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு ஸ்லாங்குக்கான ரெஃபரன்ஸ் படமாக அந்த படம் இருக்கும். அதே மாதிரி மொத்தமாகவே இந்த கெட்டப் ஆகட்டும், ஒரு பக்காவான ஒரிஜினலான ஒரு வில்லேஜ் படம் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னா தாய்க்கிழவி இருக்கும். படத்தோட மிகப்பெரிய பலமே இந்த படத்தில் பேசப்படக்கூடிய ஒரு ஸ்லாங் தான். ஏன்னா இந்த ஸ்லாங் மூலமாக தான் நம்ம நிறைய நேட்டிவிட்டியை கொண்டு வந்து அந்த நிலப்பரப்பை அந்த மக்களோட வாழ்வியலை கொண்டு போய் சேர்க்க முடியும். நாங்கள் என்ன நினச்சிட்டோம், ஆஹா நம்ம வந்து ஷூட்டிங்கில் வந்து சூப்பராக அவர் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்லாங்கை சிறப்பாக பேசிட்டோம், நம்ம டப்பிங்கில் போய் நம்ம வந்து சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி டப்பிங்கில் போனால் அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி எங்களை மன்னிச்சு விட்டுருக்காப்புல போல இருக்குது படப்பிடிப்பில். இவங்களை டப்பிங்கில் வச்சு பார்த்துப்போன்னு சொல்லி டப்பிங்கில் வச்சு ஒவ்வொன்றையும் மைனூட்டாக எங்கள் எல்லாரையும் வந்து கரெக்டாக பேச வச்சு, இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து டப்பிங் எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் உசிலம்பட்டி சாங் பேசி இருந்துருப்போம். அந்தளவுக்கு எங்கள் உசிலம்பட்டி சாங் பேச வச்சு பழக்கிட்டாப்புல. நான் டைலாக் பேசும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன் யாரை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா, ஆனால் என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. என்ன ஐயோ நீ கெட்ட வார்த்தையா பேச, கெட்ட வார்த்தையா யோ என்னையா சொல்கிறீங்கன்னு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போது அவங்க சொன்னாங்க, ஏன் ராதிகா கெட்ட வார்த்தை பேச மாட்டியான்னு. அந்த பவுண்டு தாயோட லாங்குவேஜ் வந்து that's how she will talk. இந்த படம் வந்து இது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கான ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது. இது இவங்க தான் தனித்துவம் அடையாளமாக பெருசாக பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த படமாகவே இந்த கதையாக வரும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிக்கிற மாதிரி. உண்மையை சொல்லணும்னா ஆக்டர்ஸ் வந்து சில நேரங்களில் நடிக்கும்போது நியூட்ரலாக இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாறுறதுக்கு ஒன்று இருக்குது இல்லையா. ஆனால் ரியல் லைஃப்பில் டேரக்டர் அவர் என்ன நினச்சிருக்காரு, அந்த வட்டார மொழி, அந்த கலோக்கியல், எல்லா ஆக்டர்ஸும் வந்து அந்த ஊரில் ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசும்போது அங்கிட்ட அவங்க கூட நாங்கள் வந்து எல்லா ஆக்டர்ஸும் வந்து உட்காந்து நாங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதில் நாங்கள் கற்றுக்க வேண்டியதை நிறைய கற்றுக்கிட்டோம். படத்தில் வந்து எல்லாருமே சீரியஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவ்வளோ ஹியூமர் இருக்குது படத்தில். இது எல்லாருமே வந்து சிறப்பான ஒரு பங்களிப்பாக இந்த படத்தில் இருந்துச்சு. இந்த படத்தில் ஆக்ட் பண்ண நிறையா பேருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது. தாய்க்கிளை வந்து எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, உறவுகள்னால் என்ன அதுக்காக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழலில் உறவுகளே மறந்துடுறோம்.
குறிப்பாக அண்ணன் தம்பிக்குள்ளேயே வெட்டிட்டு சாராங்க, அக்கா தங்கச்சிக்குள்ளே அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, எல்லாமே பணத்து பின்னாடி ஓடுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இந்த படம் வந்து லைட்ரு வேவாக ஹியூமராக பல காட்சிகள் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி இது பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு எமோஷனை கற்றுக் கொடுத்துச்சு. இது பயங்கர ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் படம். இதுக்குள்ளே ஒரு அழகாக செம்மையாக அவர் வந்து இந்த நகைச்சுவையோடு சேர்த்து சூப்பராக ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசியிருக்காரு. அந்த அம்மா லாஸ்ட்டில் ஒரு டயலாக் பேசுவாங்க. நான் கிட்டத்தட்ட சார்ட்டை போட்டு காட்ட சொன்னேன். அந்த டப்பிங் முடிஞ்ச உடனே என்ன அறியாமல் நம்ம என்ன அறியாமல் அழுக வந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு ஞாபகம் வந்துட்டு போனாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. தாய் கிழவி ரொம்ப முக்கியமான டாபிக் பேசியிருக்கு. அதுவும் அன்னோட்டிஸ்டாக யாரும் அதிகம் பேச விரும்பாத, பார்க்கவே பார்க்காம இருக்க பெண்களுடைய வாழ்க்கையை பற்றியும் மனநிலைமை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கு. அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் டு வாட்ச் தாய் கிழவின்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ ஈஸியாலாம் நடக்காதுல்ல, ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வர்றதுன்றது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் தாய் கிழவி. இந்த ஸ்டோரி வந்து எல்லா லேடிஸ்க்கும் பயங்கர ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் ஃபார் மென் ஒரு சைட்லேருந்து புது பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் டு see and understand women அப்படின்னே எனக்கு தோணுது. நம்மளோட எல்லா உறவுகளையும் ஏதோ ஒரு விதத்தில் ஞாபகப்படுத்துகிற ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பொழுதுபோக்காகவும் அதே நேரத்தில் ரொம்ப எமோஷ்னலாகவும் உங்களை திருப்திப்படுத்தும்னு நம்புகிறேன். ஒரு எமோஷ்னல் காமெடி வில்லேஜ் ட்ராமா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மூவியாக இருந்தாலும் கிராஃப்டாகவும் டெக்னிக்கலாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் உங்களை அந்த உலகத்துக்கே கூட்டு போகிற மாதிரியும் அந்த கேரக்டர்ஸ்களோடய வாழ்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கான எல்லா எஃபர்ட்ஸையும் இந்த டீம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமை ரொம்ப ஜென்யூனாக நியாயப்படுத்துகிற ஒரு படமாக இது இருக்கும். தேங்க்யூ.